तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. பிப்ரவரி மாதத்தில் சூரியன், செவ்வாய், புதன் பயிற்சி என முக்கிய கிரக பயிற்சிலாம் நடக்க இருக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், கிரக சேர்க்கைகள் உள்ளிட்டவற்றால் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம், பண சேர்க்கை ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். அதாவது பிப்ரவரி மாதத்தில் நடக்க உள்ள கிரக பயிற்சிகள் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபராசியில் வகர நிவர்த்தி அடைந்து நேராக நகரத் தொடங்க உள்ளார். பிப்ரவரி 11ஆம் தேதி 2025 அன்று புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 12, 2025 அன்று சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 24, 2025 அன்று செவ்வாய் மிதுன ராசியில் வகர நிவர்த்தி அடைந்து நேராக நகரத் தொடங்க உள்ளார். பிப்ரவரி 27, 2025 புதன் மீன ராசியில் பயிற்சி ஆகிறார். கும்பத்தில் சூரியன், புதன் மற்றும் சனியின் திரிகிரகி யோகத்தை உருவாக்குத. இது சாதகமற்ற பலனை தரும். இருப்பினும் இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமைய இருக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி. இந்த 2025 எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, ரிஷபராசிக்கு பணம் கொட்டும். ஆனாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் கவனமாக இந்த மாதம் நீங்கள் நடந்துக்கணும். 2025ஆம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி இந்த மாதம் கடைசியில் உங்களுக்கு முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஜனவரி முடியறதுக்கு. பிப்ரவரி மாதம் பிறக்க போகுது. பலரும் இந்த மாதத்தை ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ரிஷபராசியில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் உச்சத்தில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சூப்பரான காலகட்டமாக இதை நீங்கள் வைத்து கொள்ளலாம். அவ்வளவு அருமையாக இருக்க போகுதுங்க இந்த மாதம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் பார்க்க போகிறீங்க. எடுத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நன்மையாக நடக்க போகுது. புதிய தொழில் முயற்சியில் தைரியமாக நீங்கள் இறங்கலாம். ஏற்றுமதி சார்ந்த தொழில் ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்க போகுது. தொழிலில் லாபம் நல்லாயிருக்கும். தொழிலில் புதிய பார்ட்னர்கள் கிடைப்பாங்க. பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம், லாபஸ்தானம் ஆகிய 3 அமைப்புகள்லாம் புதன் பகவான் பார்க்க போகிறாரு. சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு ரொம்ப டாப்பாக இருக்க போகுது. இதனால் வரை பணியில் இருந்த தடைகள்லாம் நீங்க போகுது. அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களின் வெற்றி கிடைக்க போகுது. தனியார் நிறுவனத்தில் உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. புதிய வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி அமைய போகுது. 5ஆம் இடத்தில் உள்ள புதன் லாபத்தை நோக்கி நகர்கிறார். இது சிறப்பான பலன்களை கொடுக்கும். தொழில் வேலையில் புதிய உச்சத்தை தொட போகிறீங்க. 5ஆம் இடத்தில் கேது பகவானும் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சில வம்பு வழக்குகள் உருவாகும். இருப்பினும் புதன் கிரகத்தின் அனுகூலத்தால் அது கேதுவின் ஆதிக்கத்தை குறைத்து வளமான லாபத்தை ஏற்படுத்தும். சுபகாரியங்கள் நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். முக்கியமாக இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைவு மாதமாக நல்லா இருக்க போது. புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களின் பஞ்சமஸ்தானத்தை பார்க்க உள்ளார்.
அதனால் பெரிய வளர்ச்சியை அடைவீங்க. புதன் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால வியாபாரத்தில் உங்களின் தகவல் தொடர்பு நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு வரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே வருமான வரி, ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளை சரியாக கட்டி அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப உங்களுக்கு அவசியம். பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானும் சூரிய பகவானும் 10ஆம் இடத்தில் அமரப் போகிறாங்க. அதனால் அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால வாக்கு ஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் அறிவுத்திறனெலாம் அதிகரிக்க போகுது. உங்களது பேச்சை மற்றவங்களை மயக்குவது போல் இருக்கும். ருசியான உணவை சாப்பிட்டு மகிழ்வீங்க. சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை காணும். தொழில் வளர்ச்சிக்கான சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. பணவரத்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். வியாபார ஸ்தலத்துக்காக புதிதாக இடம் வாங்கி போடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செயல்திறமை கூடும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவு ஏற்படலாம். சுற்றத்தினர் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு வரலாம். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி போடுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க. பெண்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்கும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீங்க. அடுத்தது கலைத்துறையினரை பற்றி பார்க்கும்பொழுதே, கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். வேலை தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க. அடுத்தது கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும் பொழுதே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் நடந்து முடியும். சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் மனவிட்டு பேசுவது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட கூறி ஆலோசனை கேட்குறத தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகணுங்க. அடுத்தது ரோகிணியை பற்றி நாம் பார்க்கும்பொழுது எதிர்பாராத பண உதவிகளும் கிடைக்கும். அதாவது விவாதம், கலகம், அண்டை வீட்டாருடன் சதா சண்டை வரலாங்க. அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. யாருடைய தூண்டுதலுக்கும் செவி சாய்க்காதீங்க. வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக பண வசதிகள் அனைத்தும் வேண்டியபடி கிடைக்க போகுதுங்க. அடுத்தது மிருக சீரிசம் 1, 2 பாதங்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுதே தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இனிதே நடைபெற போகுது. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலும். பொருள் வளம் சிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் தொடரப்போகுதுங்க. தொட்ட காரியங்களில் வெற்றி கிட்டும். இனிமையாக பேசுகிறதில் வல்லவரான நீங்கள் காரியங்களை சாதித்து கொள்வீங்க. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாருங்க. ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.